97 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. 100 வருஷம் ஆகும்னு இவர் ஆக்குவார்னு தேவனுக்கு தெரியும். ஆனால் இவருக்கு தெரியாது. இவருக்கே எப்போ முடிப்போன்னு தெரியாது. இப்போ 97, 98, 99 நடக்கும் போதெல்லாம் மனசில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் மழை வர்றதுக்கு அறிகுறியே இல்லை. என்னமோ ஜலப்பிரளயம்னு சொன்னாரே, அதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. நம்மளும் இவர் பேச்சை கேட்டு கப்பலை கட்டணும்னு 100 வருஷம் வீணாக்கி விட்டோமோ? வருமா வராதா? எண்ணங்கள் வருமா வராதா? நான் சொல்கிறேன், நோவாவுக்கு வரலைன்னாலும் நமக்கு வந்திருக்கும். ஏன்னா நம்ம அவசர உலகத்தில் வாழ்கிறவங்க. நமக்கு வரும். நமக்கு எல்லாம் உடனே நடந்துடணும். இப்போ பாருங்க, 100 வருஷம் கழித்து அவர் கப்பல் கட்டி முடிய தேவன் இறங்கிட்டார். இறங்கி என்னென்ன செய்யணும்னு சொல்லி அவரும் கூட இருந்து போதித்து நடத்திட்டார். அதே மாதிரி 100 வருஷம் கழித்து தான் உலகத்திலே ஜலப்பிரளயம் வந்தது. உலகத்தில் இருக்கிற எல்லாம் அழிக்கப்பட்டது. நோவாவும் அவன் குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடி நோவாகிட்ட சொன்ன வார்த்தையை தேவன் 100வது வருஷத்தில் நிறைவேற்றினாரா இல்லையா?